ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் என்னென்ன பூச்செடியெலாம் இருக்குது, என்னென்ன தோட்டம் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் கனகாமரம். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இது அம்மா வீட்டில் வச்சுருக்காங்க, நிறையா வச்சுருக்காங்க, நிறைய பூ பூத்துருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறையா பூ இருக்குது. இதுதான் எல்லோ கலர் செவந்தி மாதிரி ஒரு குட்டி உண்டு. சூரியகாந்தி பூ மாதிரின்னு சொல்லலாம், செவந்தி பூ மாதிரின்னு சொல்லலாம். இது அழகாக இருக்கும், அழகு செடி, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். இதுதான் மல்லிப்பூ. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா மல்லிப்பூ. வாவ், இப்போ தான் முட்டை வச்சிட்ருக்க அழகான மல்லிகைப்பூ. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுவும் கனகாமரம் தான். அது லைட்டாக இருக்கும், நல்லா டார்க்கான கனகாமரம். இது அம்மா பதியம் எடுத்து வச்சு போடுவாங்க. பதியம் எடுத்து வச்சா நல்லா செடி அழகாக இருக்கும். இது பச்சை வாழை மரம், பச்சை கலரில் பச்சை நடான்னு சொல்லுவாங்க, பச்சை வாழை மரம். இது இவ்வளோதான் சைஸே இருக்கும், கொஞ்சோண்டு வளர்ந்து அதுலேயே தாறு போட்டுரும். இது குண்டு மல்லி, மதுரை மல்லி சொல்லுவாங்கள்ல, அது மதுரை மல்லி. முட்டை நிறைய வச்சுருக்கு. இப்போ சீசன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, முன்னாடி அவ்வளோது பூத்துருந்தது, நிறையா இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இது கொடைமல்லி, கொடைமல்லின்னு சொல்லுவாங்க. இப்போயும் அது ஓஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. முட்டை வந்திருக்கு, அதுக்குமே சரியான முட்டை வரல பாருங்க. இதுதான். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம சீத்தா மரம். பாருங்கள், சீத்தா மரம் காய் காய்ச்சிருக்கு. வாவ், இது பழுத்தோன்னே நம்ம சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே ஆத்தா மரம்னு சொல்லுவாங்க, அது எங்கள் வீட்டில் இல்லை, சீத்தா மரம் தான் இருக்குது. இதான் செம்பகப்பூ, செம்பகப்பூன்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலரில். இதுலேயே பிங்க் கலரும் இருக்குது. இந்த பூ நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிசம்பர் பூச்செடின்னு சொல்லுவாங்க. டிசம்பர் மந்த்து, ஜனவரி, பிப்ரவரியில் எல்லாமே பூக்கும் தான். இப்போ சீசன் இல்லை, அதனால் பூக்கலை, இருந்தாலும் செடி இருக்குது. இந்த செடி வாழைக்காய் முல்லை, வாழைக்காய் முல்லைன்னு சொல்லுவாங்க இதோட பேர். இது எப்படின்னா, சாயந்தரம் பூக்கும், ஒரு நாள் தான் இருக்கும், மறுநாள் பார்த்திங்கன்னா அப்படியே வேறு கலராக மாறிடும். விட்டு வச்சுருக்கு, டேக்கும் பூக்கும். இது ஒரு அழகு செடி. இங்கே பாருங்கள், குளம். வா, இவ்வளோ அழகான குளம். மீன்லாம், குட்டி குட்டி மீன்லாம் நிறையா இருக்குது இதில். குட்டி குட்டி மீன் இருக்கும். இது எனக்கு சாப்பாடெலாம் போட்டோன்னா சாப்பிடும். இருக்குது பார்த்தீங்களா குளம். இதுதான் எங்கள் ஊரில் குளம், எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குளம். இங்கே பிறகு மருதாணி செடி. இது அவ்வளோ சூப்பராக செவக்கும். இது அரைச்சி நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இதில் அப்படியே அரைச்சி போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே ரெட் கலராக இருக்கும். நிறைய மரமாக இருக்கு, மாமரம். இதுதான் நித்திய கல்யாணி பூ, நித்திய கல்யாணி பூன்னு சொல்லுவாங்களே, அது மரம். சவுக்கை கன்று போட்டிருக்காங்க, சவுக்கு கன்று எங்கள் வீட்டில் போட்டிருக்காங்க இந்த கன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் கிரவுண்ட்நட், நிலக்கடலை சொல்லுவாங்களா, அதோட செடி பூ பூத்துருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துலேயே நல்லா கடலையெல்லாம் வச்சிரும் அடியில். இப்போ தூக்கி பார்த்தோன்னா வேரில் இருக்கும், நான் கடலெல்லாம் வச்சிரும், அதெல்லாம் சாப்பிட்லாம், அவிச்சு சாப்பிட்றது தான். இந்த பாருங்க எவ்வளோது போட்டிருக்கோம். நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம், எங்கள் தோட்டம் தான் அது வரையுமே போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. ஒரு பட்டர்ஃப்ளை வச்சுட்டு போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லாமே சவுக்கு கன்று, சவுக்கு கன்று எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க, அது வரையுமே போட்டிருக்காங்க. இதில் சனத்தூர்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கெலாம் பறித்து போடுறது. இதுதான் சனத்தூர். எல்லாமே சவுக்கு கன்று. இங்கேயுமே இடையில சவுக்கு கன்று போடுவாங்க, அதுக்கு இடையிலே நிலக்கடலையும் போடுவாங்க. இது சின்னதாக இருக்கும் போது அந்த சவுக்கு கன்று அப்போ போடுவாங்க. இது கொஞ்சம் பெருசாகிட்டுனா போட முடியாது.
சரிங்க, எட்டின தூரம் வரையும் போட்டிருக்காங்க. அதுமாதிரி பெரிய சவுக்கு. பாருங்கள் வாடாமல்லி. இது வந்து வாடாமல் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அப்படியே இருக்கும். இந்த கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதான் வாடாமல்லி கலர் சொல்லுவாங்கள்ல, அதான் வாடாமல்லி பூ. இந்த இங்கேயும் கனகாமரம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், அது நல்ல டார்க் கலராக இருக்கும். அது ஒரு கலர், இது ஒரு கலர். இந்த பாருங்கள், இது நித்திய கல்யாணி செடின்னு சொல்லுவாங்க. அது ஓமவல்லி செடி. இங்கே பாருங்கள் வெத்தலை செடி. வெத்தலை நம்ம வெத்தலை பாக்கு போடுவாங்கள்ல, அந்த வெத்தலை. இது எல்லாமே கத்திரிக்கன்று. இது ரோஸ் செடி வச்சுருக்காங்க. பாருங்கள் அழகு செடி. இது வந்து மரளின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த காது வலிக்கெலாம் வந்து இதோட பால் எடுத்து ஊற்றுனாங்கன்னா காது வலிலாம் சரியாக போயிடுன்னு சொல்லுவாங்க, அந்த செடி. இது வந்துட்டு ஒரு அழகு செடி. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர் வந்துட்டு ஜெனிலியா பூன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெயர் இருக்குது அதுக்கு. உங்கள் ஊரில் என்ன பெயர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு அழகா செடி. இதிலே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதுலேயுமே நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒண்டி தான் இருக்குது. இதுவும் டிசம்பர் செடின்னு சொல்லுவாங்களா அது. இது வந்து ஒரு மிளகா. என்னென்னா வந்து இது வந்து தரையை பார்த்து இருக்காது, வானத்தை பார்த்துருக்கும். இது வந்து ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. செம்ம காரமான மிளகா. இதை வந்துட்டு நீங்கள் சட்னியில் ஒரு 2 யூஸ் பண்ணால் போதும், நல்ல காரமாக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மற்ற மிளகா மாதிரி இல்லை. இது கீழே பார்க்க இருக்காது, மேலே பார்க்க தான் இருக்கும். கொய்யா செடி வச்சுருக்காங்க. வாழைக்கண். இதை பாருங்கள்.